ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஆகில் அம்மாவை பார்க்கறதுக்காக டோரை திறந்துட்டு உள்ளே வந்திருக்கான். வந்து பார்த்தா இவன் உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்திருக்கா. அந்த அங்கிள் வந்து கால் அமுக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்னாச்சு அங்கிள் அம்மாக்குன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மாவேகம்க்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் கால் அமுக்கி விட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்புக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் எத்தனையோ தடவை சொன்னீங்க அந்த சனமை நம்பாதேன்னு, ஆனால் நான் தான் அவளை முழுசாக நம்பிட்டேன், என்ன பண்ணுறது, அவன் மேலே வச்சிருக்க காதல் என்னோட கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம சனமும் கேட்டுட்டு தான் இருக்கா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அவளோட காதலை பற்றி தான் நினச்சேனே தவிர, நீங்கள் எனக்காக பண்ண தியாகத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன் எல்லாத்தையுமே. நீங்கள் எனக்காக நான் பண்ண கொலைப்பலியை உங்கள் தலை மேலே போட்டுக்கிட்டு ஜெயிலில் போய் இருந்தீங்க, உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே தான் கழிச்சிங்க. அப்படிப்பட்ட உங்கள் பேச்சை நம்புறதை விட்டுட்டு நான் அந்த சனமை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை. இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னமா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கான். பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணுறேன், எதுக்காகவும் யாருக்காகவும் சரி நான் உங்களை இழக்க மாட்டேன். அது என்னோட காதலாகவே இருந்தாலும் சரி, காதலாக என்னோட அம்மாவான்னு வந்தானா என்னோட காதலை விட்டுட்டு என்னோட அம்மாவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம சனம் பார்க்குறா இல்லையா, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவளை பற்றின உண்மை தெரியாமல் இவன் இப்படி முழுசாக நம்புறானே, நம்மளோட காதலை கூட தூக்கி எறியவன் தயங்க மாட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தில் இந்த சைக்கோப்பையை வந்துட்டு பைக்கை கழுவிட்டு இருக்கான். அங்கே இவ்வளோ வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு அவனுக்காக மில்க் ஷேக்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. என்ன ஃபைஸ், எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க, என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கே வித்தியாசமாக தான் இருக்குது, என்ன உன்னோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொன்னா, நான் தான் சொன்னேன்ல உங்களை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கணும், அதனால தான் நான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன், ஏன் இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டால், சேச்சா அப்படிலாம் நான் சொல்ல வரல, நீ திடீர்னு மாறவும் என்னால் அதை அப்செட் பண்ணிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரிங்க இன்றைக்கி தான் இந்த வருஷத்தோட கடைசி நாள், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நம்மளோட புது வருஷத்தை வந்து ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் செலிப்ரேட் பண்ணி ஆகணும், நான் உங்கள் கூட ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹயா, நீ ரெடியாரு, நம்ம நைட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வெளியிலலாம் வேணாங்க, நம்ம 2 பேரும் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு ப்ரைவசி வேணும்ல, அதுவும் கார்டனில் நீங்களும் நானும் மட்டும் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காதில் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுமே அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஆகில அம்மாக்காரிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கான், அம்மா இன்னைக்கு நான் வந்து அந்த சனம் பண்ண தப்புக்கான தண்டனையா நான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டேன், அவள் இப்போ அவுட் ஹவுஸில் தான் இருக்கா, ஆனால் அவள் திரும்பவும் ஏதாவது உங்களை கொல்ல முயற்சி பண்ணா அப்படின்னா அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஓவராக தாண்டா நீ யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தோத அவளுமே, ஆமாப்பா எனக்கும் அதான் தோணுது, அந்த சனமை நீ வீட்டை விட்டு துரத்திட்டு அவள் இப்போ அவுட் ஹவுஸில் தான் இருக்கா, இருந்தாலும் அவள் ஏதாவது பண்ணுவான்னு தான் எனக்கும் தோணுது, அதனால் நீ என்ன பண்ணுறனா போலீஸ்க்கு கால் பண்ண, அவள் மேலே ஒரு கேஸை போட்டு அவளை உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும், அதுக்கும் அவனும் ஆமாசாமி தான் போட்டுட்ருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ரிஹானும் வந்துட்டு, ஆகில் அண்ணா நீங்கள் போலீஸ்க்கெலாம் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நான் போலீஸ்க்கு கால் பண்ணக்கூடாது, இன்றைக்கி என்ன நடந்துச்சு நீயும் தானே பார்த்தா, அந்த சனமீனோட அம்மாவை கொல்ல பார்த்துருக்கா, அவள் திரும்பவும் அதை மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் அவள் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் வேணா அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னத்தடா நீ நிரூபிக்க போகிற, இங்கே பாரு ரிஹான், நீ எப்போதுமே வந்து அந்த சனமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன், ஆனால் இந்த தடவை முடியாது, ஏன்னா இன்றைக்கி அவள் என்னோட அம்மாவே கொல்ல பார்த்துருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அவன் மேலே தப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் என்னன்னா நீங்கள் படிக்க பேசிகிட்டு இருக்கீங்க, அதை நான் நிரூபிக்கிறேன், இந்த பால் பாக்கெட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பால் பாக்கெட்டை பார்த்தா அது எக்ஸ்பைரியாக இருக்குது, எக்ஸ்பைரியான பாலை குடித்ததுனால தான் இப்படி வந்து மாபேகமுக்கு நடந்திருக்கே தவிர இதுக்கும் சனமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஆகிலுக்கும் செம சாக்காக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். நீலாம்பரி வேற மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நீ வேற ஏன்டா வந்து குட்டையை குழப்புற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இங்கே பாருப்பா நான் தான் சொல்கிறேன்ல, அவள் தான்ப்பா என்ன கொல்ல பார்த்தா, அதை நீயும் தானே பார்த்தா, நான் அந்த பாலை குடிச்ச அடுத்த செகண்டே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என் உடம்புல விஷம் இருக்குன்னு தானே சொன்னார், என் பேச்சு நீ நம்ப மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்குறா. அதுக்கு அவனோ, ஆமாம்மா உங்கள் பேச்சை நான் முழுசாக நம்புகிறேன், அதே சமயம் சனம் மேலே தப்பே இல்லையே, அவள் கொடுத்த பாலில் தானே மிஸ்டேக்காக இருந்திருக்கு, அவள் என்ன தப்பு பண்ணா, இதிலே தெளிவாக போட்டிருக்கேம்மா, இது வந்து பால் பாக்கெட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தான் தோணுது, ரிஹான் மட்டும் இப்போ வந்து சொல்லலை அப்படின்னா நானும் வந்து சனம் மேலே தான் தப்பு
தப்பு இருக்குங்கிற மாதிரி நினச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா செம காண்டாகுது. ரிஹான் கிட்ட போயிட்டு கேட்குறா, எதுக்குடா நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிளானை போடும்போது நீ வந்து கரெக்டாக கெடுக்கிற, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணுறேன், நம்மளுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, அம்மா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு இந்த பணத்து மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வெறும் சொத்துக்காக நீங்கள் ஆகில் அண்ணாவோட மனசையே உடைக்கிறீங்க, அவர்கிட்டேருந்து சனமாக பிரிக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைம்மா அப்படின்னு சொன்னா, நான் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் நம்மளோட நல்லதுக்காக தானே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கைக்காக நான் என்ன இழந்திருக்கேன் தெரியுமா, என்னோட மொத்த வாழ்க்கையுமே நான் ஜெயிலில் கழிச்சிருக்கேன், காரணம் இந்த சொத்துக்காக தான். உனக்கு ஒரு லக்ஸரியான லைஃப்பை கொடுக்கணும்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு ஏன்டா நீ தடையாக இருக்க அப்படின்னு கேட்டா, அம்மா எனக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம எப்படிமா நல்லா இருக்க முடியும். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்கம்மா, நீங்கள் செய்கிற பாவமும் சரி புண்ணியமும் சரி உங்களோட அது முடிய போகிறது கிடையாது, உங்கள் புள்ள தலையில தான் வந்து விடியும், அதை ஞாபகத்தில் வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா சமக்கம் வருது, என் வயிற்றுல தான் நீ வந்து பிறந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாமான்லாம் போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கா. அந்த அங்கிள் ஆண்டியும் கேட்குறாங்க, என்னதான் பிரச்சனை, அதான் நீங்கள் நினச்ச மாதிரி தானே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், எங்கே நான் நினச்ச மாதிரி போயிட்டு இருக்கு, நான் ஒவ்வொரு தடவையும் அந்த சனம்க்கு ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் போடும்போது அவள் தப்பிச்சு போயிடுறா, எனக்கு என்னமோ தோணுது அவளுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு, யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, யாரோ ஒரு ஆள் அவளுக்கு உதவி செய்ய போய் தான் அவள் ஒவ்வொரு தடவையும் நான் போடுற பிளான்லேருந்து அவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹயாவும் அந்த ஃபைஸும் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹயா அவங்கிட்ட போயிட்டு பாசமாக பேசிகிட்டு இருக்கா, ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கா. நம்ம கண்ணே நமக்கு நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை ஊற்றிட்டு அதில் வந்து ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பவுட்ருன்னு தெரியல, அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஜூஸை கொடுக்கவும் அவனும் அதை ஃபுல்லாக குடிச்சிட்றான். இவளும் தான் குடிக்கிறான், ஆனால் இவ குடிக்கிற ஜூஸில் வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு டான்ஸை போடுறாங்க மாற்றி மாற்றி. அதில் அந்த பையன் வந்து ஹயாவை தொடும்போதெல்லாம் இவ ராகத்தை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ராகத்தை தொடுற மாதிரியே அவளுக்கு இருக்குது எல்லாமே, ராகத்தை தான் முழுசாகவே வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பெட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் கசமுசா பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவன் ஃபுல் மூடில் இருக்கான், அதனால் அவன் எதையுமே கவனிக்கல. ஆனால் நமக்கு காட்டுறாங்க ஹயா வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க கூட பெட்டில் இருக்கும் போது கீழே வந்து கத்தி ஒளிச்சு வச்சிருப்பா போல் பெட்ஷீட்டுக்கு கீழே, அதை வந்து அப்படியே எடுத்து கையில் வச்சிட்டு இருக்கா. அவன் பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சமாக பண்ணியிருப்பான், அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஒரே குத்து முதுகில் கத்தி அப்படியே முதுகில் சொருகிட்டு அவனுக்கா ரத்தமாக வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓட பார்க்குறா. கை ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது, ஒரே பதட்டமாக இருக்குது. அப்படி போகும்போது கீழே வந்து கேண்டில்ஸை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அது அப்படியே பற்றிக்கிட்டு அவன் படுத்திருக்க பெட்லேயுமே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ வந்துட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியுமே எடுத்துக்கிட்டு காரில் போய் உட்காந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவனும் வந்து ஹயா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது அவனை சுற்றி. இப்போ அவனே நினச்சாலும் அங்கேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி நம்ப வச்சு முதுகில் குத்திட்டாலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இவன் கொஞ்சம் நெஞ்சமாக கொடுமை பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டா போல். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.